எல்லாருமே கை தட்டிக்க தாயே, கை தட்டி குலவசத்தை படுக்க பாப்போம். ஓடிவா தாயே, சமயபுரத்தை விட்டு பாரு. இந்த இளைய முடக்காட உள்ள இருக்குதா இல்லையா? வருந்து இழைக்கக்கூடிய நேரத்துல ஓடிவா பாப்போம். அருள் கொடுக்கும் அன்னையே, அன்னை உமையவரே, ஆதிவராசத்தினே, வேப்பிள்ளை காரியோடி இங்கு கூடியிருக்கும் பக்தர்களுக்கு அருள் சக்தி தருபவளே அம்மா, 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 அம்மா. அருள் கொடுக்கும் அன்னையே, தேவி உமையவரே, இந்த ஊரு மந்தையிலே ஆடி வர வேண்டும் அம்மா, 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 அம்மா. நாட்டமழை எல்லையிலே தாயணி குடிகொண்ட முத்தம்மாரி, முத்தம்மாரி. நாட்டமழை எல்லையிலே தாயை குடிகொண்ட முத்தம்மாரி, முத்தம்மாரி. நாட்டமழை எல்லையிலே ஓடி வர வேண்டும் அம்மா, மகமாரி. நாட்டமழை எல்லாம் விட்டு தாயை ஓடி வர வேண்டும் மகமாரி. பெரியம்மை வார்ப்பவரா, வார்ப்பவரா, நாட்டமை முத்தம்மாரி, முத்தம்மாரி. பெரியம்மை வார்ப்பவரா, வார்ப்பவரா, வேறுபட்ட மகமாரி ஓடிவாடி. மனுஷ முகத்தழகி, முகத்தழகி, மனசு இறங்கலையா இந்நேரம். மனுஷ முகத்தழகி, முகத்தழகி, தாயே திருப்புற மந்தையிலே, மந்தையிலே சங்கரங்க முத்தம்மாரி, முத்தம்மாரி. பச்சையிலே முத்தம்மாரி ஓடிவாடி. கொட்டமணி அம்மையாளோ, அம்மையாளே, பேருக்கு வாழ்வவளா முத்தம்மாரி. வா தாயே வா. கொட்டமணி அம்மையாளே, அம்மையாளே, பேருக்கு மகமாரி ஓடிவாடி. உன்னையுடைய எல்லை விட்டு, எல்லை விட்டு ஓடி வர வேண்டும் அம்மா, முத்தம்மாரி. உன்னையுடைய எல்லை விட்டு, எல்லை விட்டு ஓடி வர வேண்டும் மாரி. வா சாமி, அண்ணே வாரே. அந்த கரகத்தை இறக்கி வைங்க. இந்த கரகத்தை ஆறு மட்டும்தான் உண்டு. பொறுமை, 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 பொறுமை. அப்படி இழுப்புடு சாமி, எல்லாத்தையும் இழுப்புடு. வா, வா தாயே வா, வாமா. அந்த கரகத்தை வாங்கடே. கரகம் ஆறத பெண்களுக்கு மட்டும்தான் சாமி உரிமை. நீ வந்தது தெய்வமா இருந்தா சொல்லுக்கு கட்டப்பட்ட கரகத்தை கொடு பாப்போம். ஆண்கள் ஆடி வர்றது, கருப்பசாமி ஆடி வரையில ஆடி வரணும். நீ வா சாமி. இது பெண்களுக்கு. நான் உன்னை கோயிலுக்கு போக சொல்லவே இல்லை. நான் எப்ப போக சொல்வேனோ அப்ப மட்டும் தான் நீ ஆலயத்தை போகணும். வா பாப்போம். பாட்டு 7 கரகமும் சேர்ந்து போகணும் கோயிலுக்கு. வாதாய் வா, வா. அண்ணே, இந்த ஊர் ஆளுக 4 பேர் இந்த முன்னாடி நின்னுக்கணும். ஏன்னா முன்னாடி பெரிய பாறைகள் இருக்குது. தடிக்கிட்டு யாரும் விழுந்துட வேண்டாம். கரகம் எடுக்கிற வரைக்கும் மட்டும் இந்த பார்த்து நின்று கரகத்தை எடுக்கிறதுக்கு மட்டும் முன்னாடி நின்னுக்கணும். ஓடிவா தாயனை. எப்ப ஆலயத்தில் போக சொல்லணும் அப்பதான் போகணும். வா பாப்பா, இங்க வா. சொல்லுக்கு கட்டுப்படுற தெய்வமா இருந்தா, நீ வந்தது தெய்வமா இருந்தா என் சொல்லுக்கு கட்டுப்பட்டு இங்க வரணும் பாப்பா. எல்லாருமே கைத்தறி குலவசத்தை படுக்குதா. கைத்தறி தாயே. ஓட தெரியாது. அன்சுதல நாகம் போலே, நாகம் போலே ஆடி வர வேண்டும் அம்மா, முத்தம்மாரி. அன்சுதல நாகம் போலே, நாகம் போலே ஆடி வர தேருமணி மகமாரி. சத்துதல நாகம் போலே, நாகம் போலே அருகி வர வேண்டும் அம்மா, முத்தம்மாரி. சத்துதல நாகம் போலே, நாகம் போலே பறந்து வர தேருமணி மகமாரி. முத்தமிழ் பத்திரியே, பத்திரியே ஒரு சொல்ல வாசலியே, வாசலியே. முத்தமிழ் பத்திரியே, பத்திரியே
தூக்கி விடுவாங்கம்மா. தயவு செய்து இந்த கரகம் தூக்கணவை தவிர எல்லாரும் கொஞ்சம் உட்காருங்களேன். பின்னாடி உள்ளவங்க தெரியாது. அப்படியே உட்காருமா, உட்காருமா, அப்படியே உட்காருங்க. பின்னாடி உட்காருலையா? கோயில் ஆலயத்துக்கு நேரம் மட்டும் வெளியே விட்டுட்டு அப்படியே உட்காருங்கம்மா. கோயில் ஆலயத்தை விட்டுட்டு அப்படியே கொஞ்சம் வெளியே விட்டு உட்காருங்க. அந்த யூடியூப் ஓடுது, அந்த ஒயரை போட்டு மிதிக்காதீங்க. அப்படியே கொஞ்சம் தள்ளி நின்று அண்ணே பிடிக்காதண்ணே. அண்ணே அந்த யூடியூப் லைன் ஓடிக்கிட்டு இருக்கு, லைவ்ல சாமி வா வந்து கரகத்துக்கிட்டு வா. அண்ணா இந்த சாமி பேர் என்னண்ணே? நெட்டு கிடைக்கல, அப்படியே கொஞ்சம் தள்ளி நின்னுண்ணே. அண்ணே கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்க அண்ணே. என்ன சொல்லுவாங்க முடிவா தாயி உட்காரு உட்காருங்க. இடத்துல சமயம் மொத்தமாரி அம்மனுக்கு இங்க ஒரு புள்ள இருந்தது காமிச்ச. ஆனா இந்த மந்தையில குடியிருக்கக்கூடிய நாச்சியம்மா உன்ன வருந்தி இழைக்கிற தாயே, உனக்காக இந்த நாட்டு மக்கள் உன்னை ஆலயம் எழுப்பி உன்னை வழிபடுறது உண்மையா இருந்தா இந்த இடத்துல நீ கல்லாக இல்லாம தெய்வமாக விரும்பெடுத்து இந்த நாட்டு மக்களை கட்டி காக்கிறது உண்மையா இருந்தா நாச்சியம்மா அத்தா நில்லு அத்தா. உன்னை வருந்தி இழைக்கக்கூடிய நேரத்தில் உனக்கான உள்ள இருக்குதா இல்லையா? உனக்கான உள்ளைய துள்ளி குதிச்சு அடையாளம் காட்டி ஓடிவா பார்ப்போம் எல்லாரும் இந்த நாச்சியம்மனுக்காக. தெய்வம்னா கரகத்தை தூக்கி ஆடணும். ஏன் சாமி எந்த ஆடி இருக்க? கரகத்தை தூக்கி ஆடு. நீ தெய்வம் தானே சாமி. அது போய் ஆலயத்தில் வச்சிருச்சு சாமி. விடு சாமி, பொறுமை பொறுமை. நாங்க வைக்கையில தான் நீ வைக்க சொல்லணும். நீனா கொண்டு வச்சிருந்தா என்னது? நீ யாரு சாமிக்குப்பா? என் பொறுமைக்குன்னு ஒரு எல்லை உண்டு. நானும் கேள்வி கேட்க கூடாதுங்கிறதுக்காக தான் நிக்கிறேன். நீ கேள்வி சொன்னில பதில் சொல்லுக்கு கட்டுப்படுற தெய்வம். அண்ணே ஊர் முக்கிய சார் இருக்கீங்களா? ஊர் பூசாரி கூப்பிடுண்ணே. அண்ணே கேள்வி கேளுங்க. யாருன்னு கேளுங்க. இந்த சாமி யாருன்னு கேளுங்க. என்ன பயிற்சி படைக்கீங்க? ஐயா பூசாரி ஐயா, திண்ணூறு போட்டு நிப்பாடியா, திண்ணூறு போட்டு நிப்பாடு. கோயில் பூசாரியா போடியா, திண்ணூறு போட்டு நிப்பாட்டி சாமி. உட்காரு உட்காரு. அப்படின்னா அப்படின்னா பிடிச்சுக்க பிடிச்சுக்க. உட்காரு ஓரமா உட்காரு. நீ அடுத்து அந்த அளவுமலையில் தான் போய் ஆடணும். எங்க இருந்து வந்தீங்க அங்கேயே போய் ஆடு. எந்த ஒரு தெய்வமாகப்பட்டது சொல்லுக்கு கட்டப்படும், அதுதான் தெய்வம். இடிசாமி கரகத்தை ஆத்தா ஆரவாரம் பண்ணுங்கப்பா. உங்கள்கிட்ட காசு பணம் எது கடை வாங்கியிருக்கிறோமா? எதிரிய பாக்குற மாதிரி பார்க்க வேண்டாம். எல்லாருமே போடா ஜோரா கை தட்டி குடும்ப சத்தப்படுங்க பாப்பா. இன்னும் இந்த அழகு நாச்சி, இந்த நாச்சியமா எப்படி வருவது தெரியுமா? நடந்தா நடை கொள்ளுங்கோ நடை கொள்ளுங்கோ நாகமணி ஓசையிடோ ஓசையிடோ நாகமணி ஓசையிடோ ஓசையிடோ நடை
என்ன இந்த தாய் மனங்குழுகணும் தாயை ஒரு தெய்வத்துக்கு வசந்தது கும்மி சத்தம் கூடாது தாய் பொறுமை ஆடிவா கரக நாங்க எப்ப கீழே வைக்க சொல்றோமோ அப்பதான் வைக்கணும் எல்லாருமே ஜோரா தெய்வத்துக்காகது உங்க எல்லையில கூடியிருக்கக்கூடிய இந்த நாச்சி அம்மனுக்காக எல்லாருமே கைத்தட்டி இடுப்புல கட்டி விடுங்க போடுங்க தாயே இடுப்போட சேர்த்து கட்டி விடுங்க ஆண்கள் எல்லாம் குழப்ப போடுறாங்க பெண்கள் நீங்க வேடிக்கை ஆண்களுக்கு உள்ள ஆரவாரம் இந்த பெண்களுக்கு இல்லையே ஆமா எல்லாம் 104 வேலை குளத்த வேலையில உட்காந்துருக்க ஞாபகத்துல உட்காந்துட்டாங்க நீங்க பண்ற ஆரவாரத்துல குலோசத்துல தெய்வம் வரும் சாலை இடுப்புல கட்டி விடுங்க சேர்த்து வச்சு இடுப்புல கட்டி விடு பாவாடை அந்த மேல இருக்கிற டாப்போட சேர்த்து வச்சு கட்ட அப்படி நீங்க போடுற குலோசத்துல அப்படியே துள்ளி குதிச்சு ஓடி வர வேணாமா அவங்க காதல் எவ்வளவு பெண்கள் இருக்கீங்கல்ல அவங்களுக்கு தமிழ் தெரியாது அப்படின்னு தாய் எப்படி வரும் தெரியுமா இந்திக்காரதான் கூட்டி வரணும் கிளம்பிட்டாளா கிளம்பிட்டாளா இந்த ஒரு தாயவளோ கிளம்பிட்டாளா 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 இந்த ஒரு நல்லையமா கிளம்பிட்டாளா கிளம்பிட்டாளா சிவ கிளம்பிட்டாளா இந்த ஒரு வசனத்தை கிளம்பிட்டாளா கிளம்பிட்டாளா இந்த ஒரு நல்லையமா கிளம்பிட்டாளா மக்களுக்கு கப்பவள கிளம்பிட்டாளா கம்பிட்ட புற காளியவ கிளம்பிட்டாளா அக்கால கப்பவளை கிளம்பிட்டாளா கப்பவளை கிளம்பிட்டாளா முத்தமிழ பத்திரிய கிளம்பிட்டாளா அவ உள்ளவாளும் நாயகியா கிளம்பிட்டாளா முத்தமிழ பத்திரியை கிளம்பிட்டாளா ஆலவளை கிளம்பிட்டாளா பத்திரிய கிளம்பிட்டாளா படுகவள முத்தமிழ கிளம்பிட்டாளா பத்திரியை கிளம்பிட்டாளா பழுவடு முத்தமிழை கிளம்பிட்டாளா கூப்பிட்டா ஓடி வருவாளா ஆச்சரியமா குழுவ போட்டு ஆடி வருவாளா கூப்பிட்டா ஓடி வருவாளா மாரியம்மா கோபமா ஆடி வருவாளா அவ கூப்பிட்டா ஓடி வருவாளா ஆச்சரியமா குழுவ போட்டு ஆடி வருவாளா கூப்பிட்டா ஓடி வருவாளா மாரியம்மா கோபமா ஆடி வருவாளா சின்னத்திரப்புல முளைக்கிறப்ப சேதுபதியை நடுவதற்கு திருவாவூரகிருப்பா சேதுபதி மறுபடியும் சின்னத்திரப்புல முளைக்கிறப்ப சேதுபதியை நடுவதற்கு தனிமருந்து பதில கொடுத்த தாயப்பட்டே வாடியவ கூப்பிட்டா ஆடி கூப்பிட்டா ஆடி கூப்பிட்டா ஓடி வருவாளா மாரியம்மா கோபமா ஆடி வருவாளா வாசாமி நான் உன்னை போக சொல்லல இப்பயும் சொல்றேன் தெய்வமாகப்பட்டது சொல்லுக்கு கட்டப்படும் என் சொல்ல மீறி போடிக்கினா கண்ணிய வச்சு நீ யாராருன்னு நான் அப்புறம் தெரிஞ்சுக்குவேன் நீ வந்தது தெய்வமா இல்ல மாண்ட ஆவேசமான தெரிய வைக்க வேண்டாம் சொல்லுக்கு கட்டுப்படுறது தான் தெய்வம் சாதாரணப்பட்ட ஆளு கிடையாது நானு என்ன கிட்ட மட்டும் போட்டி போடாத பாப்பா முன்னாடி வா மாசாமி முன்னாடி கொஞ்சம் வழியை விட்டு நில்லுங்கம்மா வா கோயில் ஆலயத்துக்கு வழி விட்டு நில்லு நான் உன்னை எப்ப இந்த ஆலயத்துக்கு போக சொல்லணும் அப்பதான் நீ போகணும் நான் இப்ப எடுத்து நிக்கிற உருவம் ஆதி பரமேஸ்வரனாக உருவம் சிவபெருமானாக இருக்கக்கூடிய நேரம் என் சொல்லுக்கு தான் நீ கட்டுப்படணும் எல்லாருமே ஜோரா கோச்சிக்காம கைத்தட்டி குலபசத்தை போடுங்கம்மா நம்ம ஊர் அம்மன் கரகம் பறித்து வரப்போ எப்படி குழவை போட்டு ஆரவாரப்படுத்துறோமோ அது மாதிரி கரகத்தை தலையில ஆரவாரப்படுத்துக்க இந்த மந்தையில குடியிருக்கக்கூடிய நாச்சியம்மை கரகத்தை தூக்குறதுக்குன்னு ஒரு அண்ணனை நியமிச்சிருப்பீங்க சாமி ஆடுறதுக்கு கரக ஜோடிச்சுன்னா இடத்துல சாமி வான வருமா அந்த இடத்துல எதுக்காக அலை கூட்டி கும்மி சத்தம் போட்டு குலவு சத்தம் பண்ற ஒரு முத்துமாரிக்கு வசந்ததே கும்மி சத்தமும் குலவு சத்தமும் நாங்க பாட்டா படிச்சா சாமி வராது நீங்க எந்த அளவுக்கு எங்களுக்கு ஆரவாரம் பண்றீங்களோ அதுதான் எங்களுக்கு தேவை இந்த பெண்கள் வந்திருக்க பப்பனுக்காரன் சம்பளத்துல இருந்து ஆளுக்கு 10 ரூபா கூட தரேன் தாயே கை தட்டி குலவு சத்த போடுங்கம்மா அதுதான் நான் உங்கள்ட்ட கேட்கிறேன் சாமி வாங்குற 5-10க்கு இது தேவையா தமிழ்ல தான் தாயே பேசுறேன் இல்ல ஏன் சம்பளம் தான் கிடைச்சிச்சா நீ வாங்குற 200 ரூபா போதும் இல்ல குளத்து விலையில உனக்கு கொடுக்குற 100 ரூபாய் கொடுத்துருவா சாமி குளத்து விலை 150 ஒரு தடவை என்ன விரைந்து இழைக்கிறேன் இடத்துல உனக்கு புள்ள இருக்குது ஏன் என்ன தாமதம் ஏன் தாமதம் எந்த ஒரு தாமதம் இருந்தாலும் எந்த ஒரு குறை இருந்தாலும் குறையை கட்டை காக்கிற பொறுப்பு நாச்சிகமா உன்னுடைய பொறுப்பு தாயே உன்னை ஒரு தடவை விரைந்து இழைக்கிறேன் ஆமா சாமி அந்த புள்ள யாரு சொல்லி குதிச்சு அடையாளம் காட்டி ஓடி ஓடி ஆத்தா எல்லாரும் தெய்வத்துக்காண்டி கை தட்டு பார்ப்போம் அது அழகு நல்ல மலையாளம் அழகு நல்ல மலையாளம் தாய் விருந்த ஈடோ
வராளே நாச்சியம்மா சிங்கரக ஆடி வராளே பறந்து பறந்து வராளே நாச்சியம்மா கம்பரம் கொண்டாடி வராளே இந்த முறை எள்ள எள்ள வாழ்வமுள்ள நாச்சியம்மா சாமி பிடிக்கப்போ ஆலயத்துக்கு போ சாமி பூசாரி ஐயா கோவில் பூசாரி தீவாரண பட்டு காட்டுக திருநீர் போட வேண்டாம் போ சாமி போ இப்ப போ ஆலயத்துக்கு போங்க போங்க இந்த சொந்தக்காரங்கள போங்கம்மா கூட போங்கம்மா பெண்களை போங்கம்மா போயிட்டு வாங்கம்மா நிறைய பேர் போலாம் போங்க பூசாரி ஐயா மீண்டும் சொல்றோம் தீபாரதனை மட்டும் காட்டுங்க விபூதி போட வேணாம் இங்க ஏனூர் முத்து மாரியம்மனும் தனித்தனியாக ஒவ்வொரு கரகமா இங்க மேடையில தான் இறக்கி வைக்கணும் அங்க இறக்கி வச்சிடாதீங்க தீபாரதனை மட்டும் காமிங்க சாய்ந்தா சமயமுரோ ஆத்தனே சாதிச்சது கண்ணமுரோ சாய்ந்தா சமயமுரோ சாதிச்சது கண்ணமுரோ ஓடி வர வேண்டும் அம்மா முத்தும்மா சங்கமல்ல அம்மையாரே அம்மையாரே பெருமிட்டு வாழ்வவரா முத்தும்மாரே சங்கமல அம்மையாரே அம்மையாரே ஓடி வர வேணுமடி தாயே முடுக்கி பிடித்தவளா உத்திர சுழிந்தவளா நீங்கவளா முடிக்க பிடித்தவளே முத்திராச அடித்தவளே நாகமல்ல தூகமள நாடு சுத்து வீரமள சுத்தி படந்தவள சிவனுக்கு காட்டுமள சாமி 7 தெய்வம் தான் இருக்குது உனக்கு 1008 பேர் இருந்தாலும் இந்த கரகத்துக்கு சொந்தக்காரி பேரு யாரு ஏன்னா கடைசி கிரக கண்ணி கழியாதே கழுத்துல மாங்கலி அணியாத சின்ன சிறு விலைக்கு மட்டுமே முதல் உரிமை உண்டு போட்டி போடாம எதுல நார்த்தாமலை முத்து மாறி எது திருப்பப்பூர் முத்து மாறி எது கொன்னையூர் முத்து மாறி எது இருந்தப்பட்டி முத்து மாறி வைத்தூர் முத்து மாறி கண்ணபுரத்து முத்து மாறி சமயபுரத்து முத்து மாறி உங்களை வருந்தி இழைக்கக்கூடிய நேரத்தில் நீங்களா முன்னாடி வந்து கரகத்தை இருக்கு சாமி இந்த கரகத்தை கழுத்துல வச்சு ஆடக்கூடிய பெண்களுடைய சொந்தக்காரக யாராக இருந்தா பெண்கள் வாங்கம்மா ஏன்னா நெற்றில திருநீர் வைக்கும் போது கீழே விழுந்துருவாங்க ரெண்டு பேர் ஒரு ஆளுக்கு 2 பேர் பிடிக்கணும் சாமி திட்டமான ஆளுக வந்து சைடுல நின்னுக்கங்க திருநீர் வைக்கும் போது பிடிக்குமா வாங்க ஆத்தா எந்திரிச்சு வாங்க கரக எடுத்தவங்க மட்டும் இல்ல கரகத்தை பிடித்தாலே கூட நம்மளை பிடித்த பீடை பிணிகள் விலகும் அதனால எந்திரிச்சு வாங்கம்மா நாங்களும் உங்களை மாதிரி உங்க பிள்ளை எந்திரிச்சு வாங்கம்மா அட வாங்க ஆத்தா இந்த
இந்த சைடுல இருக்கிறாள் உட்காருங்க. உட்காருங்க கோச்சிக்காம. பின்னாடி உள்ளவங்களுக்கு தெரியலையா? யூடியூப் ஓடுது, அது நேரலையா ஓடுது. உள்நாடு மட்டுமல்ல வெளிநாடுகளிலும் நேரலையாக பார்க்கக்கூடிய வீடியோ வெளிப்பதிவு செய்து நேரடியாக செய்து கொண்டு இருக்கிறார் இவங்களுடைய பாலக்குறிச்சியை சேர்ந்த எஸ்கேஎஸ் யூடியூப் லைவ் சேனல் அன்புள்ளத்தார் மீடியா. எஸ்கேஎஸ் மீடியா ஓடிக்கிட்டு இருக்குது. அதே உட்காருங்கம்மா. சரி, அப்படியே உட்காருங்க கீழே உட்காருங்க. எல்லாரும் முகம் தெரியட்டும். எனக்காக அதிகாரம் நண்பர்கள் அருமை சகோதரர் ராதனன் அவர்கள் எங்கே போனாலும் இந்த துவரங்குறிச்சி சுத்துப்பாட்டில் எங்கே போனாலும் வந்துடுறாரு. ஆனால் எங்களுக்கு கூட ஊர் பேர் தெரிய மாட்டேது. ஆனால் உனக்கு மட்டும் எப்படி தெரியுதுன்னு தெரியல. நாடகம் ஆடுற எங்களுக்கு கூட எந்த ஊர் போகிறோம்னு தெரியல. சாயந்தரம் வந்தால் தான் ஊர் பேர் தெரியுது. அவர் சட்டையை பார்த்தியா காக்கி? அப்போ எத்தனை ஊர் சுற்றி இருப்பார் அண்ணே. ராதனன் அவர்கள் எங்கள் கலைக்குடும்பத்தை சார்பாக மோகனன் அவர்களும் எங்கள் கலைக்குடும்பத்தை பாராட்டி 50 செல்வங்களை அன்பளிப்பாக வழங்கியுள்ளார். எங்கள் கலைக்குடும்பத்தை சார்பாக நன்றி முதல் தெய்வம் நார்த்தாவளி முத்துமாரியம்மோட கரகம் தாயே. நமது உடம்புள்ள பெரியம்மையாக போட்டு திகழக்கூடிய தெய்வம் இதுதான் மூத்த தெய்வம் நார்த்தாவளி முத்துமாரி. ஓடிவா தாயே. இதுல எது நார்த்தாவளி முத்துமாரி? நார்த்தாவள எல்லையிலே வாழ்வவளா முத்துமாரி பெரியம்மை வார்த்தவளா நார்த்தாவள முத்துமாரி அப்படியே அங்கே உட்காரவி, சைடுல உட்காரவி, கீழே உட்காரவி. இரண்டாவது கரகம் தண்ணி உடனே கொடுத்துறாதீங்க, மூஞ்சில அடிச்சு விடுங்க. திருவப்பூர் முத்துமாரி அம்மோட கரகம். ஓடிவா தாயே. திருவப்பூர் மூன்றாவது கரகம். அண்ணே சாமினே கை தட்டுக்க சொல்லுங்க. ஒவ்வொரு கரகமும் இறங்குறப்ப கை தட்டுக்க கூட போடுங்கப்பா. மூன்றாவது கரகம் கை தட்டுக்க நல்லா. கொன்னையூர் முத்துமாரி அம்மோட கரகம். சரி, நமது உடம்புள்ள மணல்கரை அம்மையாக போட்டு திகழக்கூடிய கொன்னையூர் முத்துமாரி. பக்கத்துலதான் இருக்குது கொன்னையூர் முத்துமாரி அம்மா. அம்மா கொன்னையூர் பெரிய மனுஷி பொறுமசாமி நீ ஆடுவ. அந்த ஆத்தா வயசான ஆத்தால அது தாங்கணும்ல. கொன்னையூர் முத்துமாரி அம்மன் பொன்னமராவதி எல்லையில குடியிருக்கக்கூடிய கொன்னையூர் முத்துமாரி புதசாவி. நான்காவது கரகம் இழுப்பூர் அருகாமையில் உள்ள இருந்திரப்பட்டி முத்துமாரி அம்மோட கரகம். நமது உடம்புல முடக்கம்மையாக போட்டு திகழக்கூடிய அன்னைக்கு சின்ன சூரியனும் பெரிய சூரியனும் கூட்டி கொண்டு காமிச்சிட்டு வந்தேன். முடக்கம்மையாக போட்டு திகழக்கூடிய இருந்திரப்பட்டி முத்துமாரி. ஓடிவா தாயே. இருந்திரப்பட்டி இல்லையே வாழ்பவாளா முத்துமாரி. தண்ணி இப்போ கொடுக்காதீங்கண்ணே. தண்ணி மூஞ்சில் அடிச்சுடுங்க. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு தண்ணி கொடுங்க. ஏன்னா அவங்க ஆடி மூச்சு அடைக்கும். அதனால தான் சொல்கிறோம். ஐந்தாவது கிரகம் வயித்தூர் முத்துமாரியம்மோட கடுகம். நம்ம வயிற்றுல மாவளை கிடக்கிறது இந்த வயித்தூர் முத்துமாரியம்மனுக்காக தான். நீங்க எடுக்கிற மாவளுக்கு இந்த வயித்தூர் முத்துமாரிக்கு தான் போய் சேரும். அதனால இந்த வயித்தூர் முத்துமாரியம்மனுக்காக எல்லாருமே கைத்தட்டிக்க பார்ப்போம். இப்பதான் கைத்தட்டுறீங்க. ஓடிவா தாயே. ஓடிவா ஆத்தா. தாயே வயித்தூர் மங்கையிலே மங்கையிலே வாழ்வவள முத்துமாரி முத்துமாரி. வயித்தூர் மங்கையிலே மங்கையிலே வாழ்வவள முத்துமாரி முத்துமாரி. வயித்தூர் எல்லை விட்டு ஓடி வர வெண்டமம்மா வெண்டமம்மா. வயித்தூர் எல்லை விட்டு புடி ஆத்தா புடி ஆத்தா. புடிமா 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 புடிச்சுக்க.
பொறுமை பொறுமை குருமசாமி. ஆறாவது கிரகம். இந்த ஆறாவது கிரகமோ ஏழாவது கிரகமோ ஒரு எல்லையில குடியிருக்கக்கூடிய தெய்வம். அஞ்சு முத்துமாரி முன்னாடி சொன்ன போதுதான் தாயே, அஞ்சு ஒரு முத்துமாரையோ புதுக்கோட்டை எல்லையில குடியிருக்கக்கூடிய முத்துமாரி ஆத்தா. ஆனா அந்த கண்ணபுரத்து முத்துமாரையும் சமயபுரத்து முத்துமாரையும் ஒரு எல்லையில குடியிருக்கக்கூடிய தெய்வம். மாலை போட்டு விரதம் இருக்கிறவங்க முதலா போறது கண்ணபுரத்து முத்துமாரி. பழைய கோவில தான் கண்ணபுரத்து முத்துமாரின்னு சொல்லுவோம், புது கோயில தான் சமயபுரத்து முத்துமாரின்னு சொல்லுவோம். தாயே, கண்ணபுரத்து முத்துமாரி, உன்னுடைய ஆட்டமே தனி, பொல்லாத கோபக்காரி. உன்னுடைய ஆட்டத்தை ஒரு மக்க பார்க்கணும். எல்லாருமே ஜோரா கண்ணபுரத்து முத்துமாரிக்காக கைத்தட்டி குழம்பு சத்தப்படுங்க பாப்போம். உன் ஆட்டத்தை முறையான ஆட்டத்தை பார்க்கணும் தாயே. கண்ணபுரம் எல்லையிலே வாழ்பவளார் முத்துமாரி தாயே, கண்ணபுரம் எல்லையிலே தாயே கூட்டி வர வேண்டும் அம்மா. கண்ணபுரம் எல்லையிலே வாழ்பவளா முத்துமாரி அம்மா, கண்ணபுரம் எல்லாருக்கே தாயே ஆடி வர வேண்டும் அம்மா. தாயே ஆறானழ கழகமடி கிட்டுத்தாரோ பூங்காரோ தாயே ஆயிரம் என்னுடையார் அவ கண்ணபுரத்து முத்துமாரி. ஆறு வெற்றிக்கு விளைவுகளாக ஏழாவது கன்னியாக இது சமயபுரத்து முத்துமாரியம்மோட கரகம். சின்ன சிறு குழந்தை இடத்துல நம்ம சாமி இலட்சணம் முதல் சின்ன பிள்ளைய வந்தது. இந்த சின்ன குழந்தை தான் முதல்ல வந்துச்சு. இதுதான் சமயபுரத்து முத்துமாரி. அங்கே போய் தான் அந்த முத்துமாரியம்மனை தரிசிக்கணும் கிடையாது தாயே. கண்ணி கழியாத கழுத்துல மாங்கலி அணியாத சின்ன சிறு குழந்தை இடத்துல அந்த சமயபுரத்து முத்துமாரியம்மோட பூங்கரகத்தை எடுத்து ஆடக்கூடிய நேரம். எல்லாரும் எந்த ஒரு குறை இருந்தாலும் இந்த முத்துமாரிட்ட முறையிட்டு எல்லாருமே எந்திரிச்சு நின்று தலைக்கு மேல கை கட்டி குடும்பம் சத்தப்படுங்க பாப்போம். எந்திரிக்கமா, மனுஷனுக்கு பயப்படாட்டிக்கு இந்த சமயபுரத்து முத்துமாரியம்மனுக்கு பயப்பட. ஆகே சங்கம்பள்ளி அம்மையாகப்பட்ட திகழக்கூடிய சமயபுரத்து முத்துமாரி அம்மா. அம்மா சமயபுரத்தாலே மாரியம்மா சங்கரியே இந்த முன்னே வாரும் அம்மா. சமயபுரத்தாலே மாரியம்மா தாயே, சங்கரியே இந்த வாரும் அம்மா. மஞ்சமுகத்தனகை மாரியம்மா பட்டப்புற காளியவன் மாரியம்மா. கரகமரி மாரியம்மா தாயே, விளையாடு பட்டினிய மாரியம்மா. கரகமரி மாரியம்மா தட குங்கரக மாரியம்மா. கரகமரி மாரியம்மா சங்கரியே இந்த முன்னே வாரும் அம்மா. முத்தமிழ பட்டினிக்கு மாரியம்மா உலகாலு நாயகிய மாரியம்மா. பட்டினிய மாரியம்மா தாயே, உலகால நாயகிய மாரியம்மா. சன்னதிக்கு மட்டும் வழி விடுங்க தாயே. இந்த சன்னதிக்கு வழி விடுங்க. சந்நிதி நேரம் திரும்பி அப்படியே உன் சன்னதியை பார்த்து திரும்பி சாமி. திரும்ப சாமி. சன்னதியை பார்த்து திரும்ப. இப்ப ஊத்தின மஞ்சள் தண்ணியை ஊத்துன ஊத்துன கை தட்டி குழம்பு சத்தம் கொடுக்கமா. ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி. மஞ்சள் தெளிவுண்டு அப்பா கிளம்பிட்டாடா மாறி கிளம்பிட்டாடா, விளக்கு வாச சந்நிதி விட்டு கிளம்பிட்டாடா. அப்பா கிளம்பிட்டாடா மாறி கிளம்பிட்டாடா, விளக்கு வாச சந்நிதி விட்டு கிளம்பிட்டாடா. சாமி எல்லாரும் அப்படியே ஜோரா அப்படியே உட்காருங்கம்மா. இந்த முன்னாடி சொட்டை நெருப்புங்க வாங்க. தெளிச்சு விடுங்க, அங்கிட்ட தெளிச்சு விடுங்க, அங்கிட்டு தெளிச்சு அங்கிட்டு தெளிச்சு இங்கிட்டு தெளிச்சு விடாத. மக்களை அங்கிட்ட அங்கிட்ட தெளின தெளின தெளிச்சு விடுங்க. அப்படி யாரும் வீட்டுக்கு போகாதீங்கப்பா. உள்ள அப்படியே உட்காருங்க பாப்போம். உள்ளர போய் முன்னாடி சொட்டை நெருப்புங்க. போய் தெளிச்சு விடுங்க.